So we have a special speakers in our midst to share the word with us today. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க விசேஷமான நபர்கள் வந்திருக்காங்க. Yeah, of course. We are so blessed to have them in our community. நம்மளுடைய சமுதாயத்துல அவங்க இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். So we are so glad what God is doing to people through their lives. அவங்களுடைய வாழ்க்கை மூலமா தேவன் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்க்கறதுல பெரும் மகிழ்ச்சி இருக்குது. I honor their lives and I speak. They do more exploits for the kingdom of God. அவங்களுடைய வாழ்க்கையை நான் கனப்படுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக அநேக விஷயங்களை அவங்க நேடி எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். So I welcome brother Daryl and Glency to come and share the word with us today. Hallelujah. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பயங்கரமாக நல்லா இருக்கீங்கம்மா தோணுது. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட மாட்டினேன்னு தெரியல, இல்லை நீ எங்ககிட்ட மாட்டினீங்களான்னு தெரியல. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென். I'm so happy and thrilled to stand in the midst of you to share the word of God today. உங்க மத்தியில் நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. We are so blessed as a family, me, Glency, Lionel, Nesta, to be part of this community and receive a lot from this community. இந்த சமுதாயத்துல குடும்பமா பங்கேற்று இந்த சமுதாயத்திலிருந்து அநேக விஷயங்களை பெற்றுக்கொள்றது எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம். Let me first start with wishing all the wonderful women wonderful Women's Day. இருக்கிற எல்லா அருமையான பெண்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சு தொடங்க விரும்புறேன். Look the women inside our community. Look how beautiful they are. மத்தியில் இருக்கிற பெண்களை பாருங்க. நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் அவங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க பாருங்க. Women's Day celebration is not a reminder about women's achievement. It's to celebrate women as they are. இந்த பெண்கள் தின செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய சாதனைகளை கொண்டாடுற விஷயம் இல்ல, அவங்களையே கொண்டாடுற ஒரு விஷயம். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே கொண்டாட வேண்டிய விஷயம். It's a reminder about God's design, his idea about humanity, because when he created man, he created them man and woman, right? தேவனுடைய யோசனை, தேவன் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார், மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பை நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம். So சொல்லுங்க, we are not celebrating Women's Day. பெண்கள் தினத்தை கொண்டாடல. We are not celebrating womanhood. பெண்களுடைய வாழ்க்கையை கொண்டாடல. We are celebrating Godhood. நம்ம தேவனுடைய வாழ்க்கையை கொண்டாடுறோம். Because women represent one dimension, one unique dimension of the Trinity themselves. ஏன்னா பெண்கள் திருத்துவத்துடைய ஒரு கோணத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க. Amen. Do you agree with me? So our message today is not about anything else. It's about womanhood. இன்னைக்கு எங்களுடைய செய்தி வேற எந்த விஷயத்தை பத்தி இல்ல, womanhood பத்தி. Yeah, because each of you represent a unique dimension of God. Man represents God's might, valor, the conqueror within him, the protector, the provider. These are the dimensions that man represents, on earth about God. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம் தேவனுடைய ஒரு கோணத்தை, ஒரு பரிமாணத்தை நம்ம வெளிப்படுத்துறவர்களா இருக்கிறோம். ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய வீரம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பராமரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். And women represent the beauty, the strength, the nurturing capacity, the tenderness and the comforting nature of God. பெண்கள் அதே நேரத்துல தேவனுடைய அழகு, தேவனுடைய வலிமை, தேவனுடைய அந்த கரிசனை, அந்த அன்பு, இந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் உடையவர்களா இருக்கிறாங்க. So therefore, it comes out in the role of, when they play the role of a mother, when they play the role of a wife, sister, daughter-in-law, mother-in-law, grandma. Every role has a unique expression of God's identity coming out through them in every different ways. இது பெண்கள் அவங்களுடைய ஒவ்வொரு ரோல் அவங்க செய்யும் பொழுதும் தேவனுடைய ஒரு பரிமாணம் வெளிப்பட்டே இருக்கு. அவங்க ஒரு தாயாக இருக்கும் பொழுது, ஒரு பிள்ளையாக இருக்கும் பொழுது,
ஒரு மனைவியாக இருக்கும்பொழுது, ஒரு மருமகளாக இல்ல மாமியாராக இருக்கும்பொழுது, இது எல்லாத்துலயும் தேவனுடைய ஒரு கோணம், ஒரு பரிமாணம் வெளிப்பட்டுட்டே இருக்கு. இது இந்த மாமியார் தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும், பட் யூ ஸ்டில் நீட் டு அக்செப்ட் இட், ரைட்? Mother-in-law might be a little bit hard to accept, but you still need to accept it. Yeah, I have got a wonderful mother-in-law. எனக்கு ரொம்ப அருமையான மாமியார் இருக்காங்க. And my wife has got a wonderful mother-in-law too. என்னுடைய மனைவிக்கு ரொம்ப அருமையான மாமியார் இருக்காங்க. Right? And you all, you know, whoever is married, you all have wonderful mother-in-laws. திருமணமானவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் அருமையான மாமியார்கள். So why don't you all put your hands together and wish all the women here, you know, just as a gesture to thank them for whatever role that they are playing in our lives. இங்க இருக்கிற பெண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க செய்துட்டு இருக்கிற ரோல்ஸ்க்காக அவங்கள கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Because when I shared my broken story here, the women in this community accepted me as I am. So I'm truly thankful to each and every one of you here. என்னோட உடசல்கள் எல்லாம் நான் வெளிப்படுத்தி என்னுடைய கதையை நான் திறந்து காண்பித்தப்போ இங்க இருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் நான் இருக்கிற வண்ணமாவே என்னை ஏத்துக்கிட்டாங்க. நான் அதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். So in general, நீங்க யாராவது லேடிஸை பார்த்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னங்க வேணும், வாட் இஸ் யுவர், என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு எதுவும் வேணாங்க, என் புருஷன் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், என் பையன் நல்லா இருந்தால் போதும், இந்த மாதிரியே சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? If you generally go to women and you ask them, what do you want? What exactly is the thing that you are desiring for? They'll be like, there's nothing much that I want. Everything is good. I want my husband to be doing well. I want my kids to do well. I want my family to do well. That's how their desires are, their dreams are. எத்தனை பேர், எத்தனை லேடிஸ் அந்த மாதிரி, எத்தனை விமன் அந்த மாதிரி இருக்கீங்க? How many women are like that? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்களா பார்ப்போம். Show your hands, please. ஆமாம், என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அமேசான் கார்ட்டில் நான் வச்சுருக்கேன், அதை போயிட்டு முதல்ல ஆர்டர் போடுங்க அப்படின்னு. My wife said it's nothing like that. Amazon cart is already full. You go and pay for all of that. Yeah, but see, when you have a conversation with a woman and when you ask what is your deep longing, in every woman's heart there is a deep longing that is inside her heart, which is a longing to be seen, a longing to be loved, a longing to be pursued, and a longing to be part of a great adventure. Okay, let me repeat it so he can follow. There is a longing to be loved and seen. நீங்க எந்த பெண்கள் இடத்துல போயிட்டு நீங்க போய் கேட்டாலும் அவங்களுக்குள்ள ஆழமான ஒரு தேடல் இருக்கும், ஆழமான ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த ஆழமான வாஞ்சை என்ன அப்படின்னா, அவங்க காணப்படுவதும் நேசிக்கப்படுவதும் அப்படின்ற அனுபவம் தான் அவங்களுடைய ஆழமான a longing to be pursued. அவங்க தேடப்பட்டு பின்தொடரப்பட்ட ஒரு அனுபவம். There is also a longing to be part of something great, something adventurous. ஏதோ ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துல பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் இருக்கும். And a longing to unveil beauty. அழக திறந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் அவங்களுக்கு இருக்கும். It is, many people think these are, why these role, இதெல்லாம் தேவையா அப்படின்னு. But you know what, these are absolute God's design for womanhood. சிலர் யோசிப்பாங்க, is this really necessary? ஆனா இதெல்லாம் தேவன் பெண்மைக்காக உருவாக்கின முக்கியமான சாராம்சங்கள், விஷயங்களாக இருக்கிறது. He, in women, you can actually see God's heart for humanity. நீங்க பெண்களை பார்க்கும் பொழுது தேவன் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிற இருதயத்தை உங்களால பார்க்க முடியும். Right? So இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். We're going to do an activity right now. எத்தனை பேருக்கு சரிகம பதனிசா தெரியும்? How many of you know சரிகம பதனிசா? எத்தனை பேருக்கு சரிகம பதனி தெரியும்? ஓகே, சரி, இப்போ நம்ம பாட போறோம். ஓகே, ரெடி? 1 2 3. சரிகம பத தபமக. In one more time, okay? Sari. இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் கையாட்டும் போதும் ச ரி க அப்படி சொல்லணும். ஓகேவா? ரெடி? 1 2 3. Okay, ready?
எப்படி இருக்குது அந்த ச முடிக்கலன்னா? How are you feeling? How are you feeling when you don't do the last note? Sorry? Something missing, right? Something that is bothering. Yeah, something that is ஏதோ ஒன்று சரியில்லையேன்னு. That is exactly how God felt when he felt that Adam was alone and that the world needs a woman, the last note to be finished. The moment you did not complete the last note, you immediately felt like something is missing, something is not right. இதே உணர்ச்சியை தான் தேவன் உணர்ந்தாரு. ஆதாம் தனிமையா இருக்கிறத பார்த்து அவன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி பெண்ணை போய் உருவாக்குனார். Women is not an afterthought in God's mind. தேவனுடைய சிந்தனையில ஏதோ இல்லாம இருக்கு, அந்த வெற்றிடத்தை நிறைவேற்றணும்னு வந்த ஒரு சிந்தை அல்ல. Women is not a secondary or a lesser thought in God's mind. தேவனுடைய சிந்தனையில பெண் ஒரு குறைந்த இடமோ இல்ல பின்தங்கிய இடமோ அல்ல. But woman is a profound revelation that the world needs women to be complete. உலகம் முழுமையாக வேண்டும் என்றால் பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கான வெளிப்பாடாக, ஒரு ஆழமான வெளிப்பாடாக பெண்மை இருக்கிறது. Throughout the Bible we see women playing so many roles. வேதம் முழுவதும் பெண்கள் பலவிதமான ரோல்ஸ் ப்ளே பண்றதை நம்ம பார்க்க முடியும். But we need to understand what is the original design that God had when he created woman. தேவன் பெண்களை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் என்ன வடிவமைப்பை வைத்திருந்தார், என்ன விஷயத்தை அவருடைய சிந்தனையில வைத்திருந்தார்ன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். So இது பாத்தீங்கன்னா ஓகே, இது என்ன விமன் பேசிட்டு இருக்காங்க, சரி மென்னு நாங்கெல்லாம் கிளம்பிடலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, என்ன பெண்கள் பேசிட்டு இருக்காங்க, நானே தமிழ்ல தான் சொன்னேன், இங்கிலீஷ்ல சொல்ல. Why are they continuously talking about women and women? So we men should we leave? Is that what you're thinking? If that's what you're thinking, I am telling you, பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றது எதுக்கு? பிரியாணி சாப்பிட்றவங்க அதை ருசிச்சு சாப்பிட்றதுக்கு தான். ஓகே, what we are trying to tell is when we help women, when the man community helps women come back and claim their original identity, then you don't need a fix, everything is fixed. when we say biryani is good, it is for the people who taste it to enjoy it better, right? அதே போல ஆண்கள் நீங்க பெண்மையை உயர்த்தி பெண்மைக்கு தகுந்த இடத்தை கொடுக்கும் பொழுது நீங்க அவங்களை சரிப்படுத்த வேண்டிய அவசியமே ஒன்று வராது. நீங்க அவங்களுடைய நன்மையை ருசிக்க ஆரம்பிப்பீங்க. I had the wonderful privilege of attending the women's meet that happened, a few weeks back here. சில வாரங்களுக்கு முன்னாடி இங்க விமென்ஸ் மீட் நடந்தது. அதை அட்டெண்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. Of the very few men who had the wonderful opportunity, I was one. அந்த வெகு சில ஆண்கள்ல வந்த ஒரு நபர் நான். And I was listening to the message and I was listening and being part of the worship, and I was thinking in my mind, oh my God, if only we as men knew about this, our lives would have been much better. நான் அந்த மெசேஜை கவனிச்சிட்டு இருந்தேன், அந்த ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு வந்த சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம ஆண்களா இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு மேலா இருக்கும், எவ்வளவு நன்மையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். See, the thing about women has a need to be pursued, right? பெண்கள் விரும்பப்படுவதற்கும் தேடப்படுவதற்கும் அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு இல்லையா? They expect man to know and pursue them. ஆண்கள் ஒரு ஆண் அவங்கள அறிந்து கொண்டு அவங்கள விரும்பணும், அவங்கள தேடணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அவங்களுக்கு இருக்கு. என் ஒய்ஃப் சில நேரம் சொல்லுவா, ஏதோ பேசிக்கிட்டே இருப்பா, அவ ஒன்று நினைப்பா ஆனா சொல்ல மாட்டா. நம்மளும் சரி என்னது எதுனாலும் சொல்லு அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லுவான். My wife will be sometimes talking to me and she would be thinking about something, having something in mind, and when we ask what is it, please tell me, she wouldn't tell. She's like nothing. நான் பாட்டு சரி ஓகே சொல்லன்னு கிளம்பி போயிடுவேன். I'll be like okay, she doesn't want to share and I'll walk off. End of story. நான் தான் என்ன அப்புறமா அது என்ன வரும், ஹே நான் என்னவோ நினைச்சிட்டு இருக்கேன், ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் தான் கேட்கறேன், நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. And then she'll come and ask me, I have something in mind but you're not giving heed to it, you're not asking, you're not pressing on it, and I'll be like, I came and asked you, you didn't answer. How many of the men, married men, had faced this thing? மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்பாங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, நம்ம கேட்காம அப்படி போனாலும் விட மாட்டாங்க. Has men திருமணமான எத்தனை பேர்? பரவாயில்லைங்க, மற்ற மென்லாம் ரொம்ப
சார்ட்டட் போல இருக்கு. They'll have something in mind, they'll have a thought in mind, but they wouldn't tell even if you ask. But you know what? In Proverbs 25:2, நீதிமொழிகள் 25:2. இந்த 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 மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது இங்க தான் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. பாருங்க, see, it is the glory of God to conceal a matter, but the glory of kings is to search out a matter. Only when I saw this I understood, okay, this is where it has come from. சொல்லுங்க, it is the glory of God to conceal the matter. So the women's need to be pursued மனசுக்குள்ள வச்சுட்டு அதை சொல்லாம they expect the man to come and pursue and know her thoughts, know her intentions. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா it comes from God. நான் மனசுக்குள்ள they have something in mind and they don't share it. நான் வாஞ்சிக்கப்படணும், விரும்பப்படணும், என்னை ஒருத்தர் தேடி எனக்காக சில முயற்சிகள் எடுத்து என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த விருப்பம், where does it come from? It comes from God. A normal man may leave, but a king will search and find it. ஒரு சாதா மனுஷன் விட்டுட்டு போயிடுவான் அதை தேடாம, ஆனா ஒரு ராஜா நின்னு தேடி எடுத்துட்டு தான் போவான். I want the kings here to understand that you need to search a woman's heart, pursue and find it. இங்க இருக்கிற ராஜாக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணுடைய இருதயத்தை தேடி எடுத்து அதனுடைய ஆழங்களை தோண்டுவது அது உங்களுடைய கணம். So we're going to see the essence of woman's heart in 3 points. பெண்களுடைய இருதயத்தின் சாராம்சத்தை 3 பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். Okay, I want you to repeat after me. Women are designed for relationship, for strength and beauty. சொல்லுங்க, women are designed for relationship, strength and beauty. Right? பெண்கள் உருவாக்கப்பட்டது உறவுக்காகவும் வல்லமைக்காகவும் அழகுக்காகவும். They are created, the first is they are created, எதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்காங்க? Deep relationship. They are created for intimacy. பெண்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆழமான உறவுக்காக I'm உருவாக்கப்பட்டிருக்காங்க. sure the community knows by now that the Trinity is, in an indwelling, loving and self-giving act. They are in a harmony. They are having an intimate relationship with each other. நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனைவருக்கும் நல்லாவே தெரியும் திருத்துவம் எப்படி ஏங்குற ஒரு மூவரா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு எப்படி வழிந்தோடுகிற ஒரு அன்பாக, தன்னைத்தான் பிடித்து வைக்காமல் தியாகமாய் கொடுக்கிற ஒரு அன்பாக, ஒருத்தரை நேசிக்கிற ஒரு அனுபவமாவே எப்பவுமே இருக்கிறாங்க. There is a perfect love that happens between them. அவங்க மத்தியில நடைபெறுகிற பரிமாறப்படுகிற அந்த அன்பு அது பூரணமான அன்பு. And they seek each other. The Father seeks the Son seeks the Holy Spirit, and the Holy Spirit, it's the constant seeking and the pursuit that happens. That is intimacy. அவங்க ஒருத்தரை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. பிதா குமாரனை தேடுகிறார், குமாரன் ஆவியானவர் தேடுகிறார், ஆவியானவர் பிதாவை தேடுகிறாங்க. இந்த தேடுதல் அவங்களுக்குள்ள அவங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் ஒருத்தர் மேல இருக்கிறது. அதுதான் இந்த தேவையாக இருக்கிறது. இந்த பாப்பாய் ஷோலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பாப்பாய் ஷோ, மாரியோ எத்தனை பேர் விளையாடிருக்காங்க? நீங்க பாருங்களேன், மெனி கேம்ஸ் அண்ட் மெனி காமிக்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் கிரியேட்டட் தட் ஏதோ ஒரு விமன் கேப்டிவ்ல போட்டுருவாங்க, அந்த ஹீரோ வந்து தேடி போவார், அந்த வில்லன் வந்து he will try to and the story ends when the hero goes and finds that woman, right? Whenever you see shows, comic books and storylines like that, it always has a man who is in pursuit of a woman who is in captivity to go and free her. எப்போ இந்த கதை முடியும் அப்படின்னா, இந்த நபர், இந்த ஆண் போயிட்டு அந்த பெண்ணை அந்த அடிமைத்தனத்துல இருந்து, அவன் சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கும் போது இந்த கதை முடியும். வசனம் சொல்றதுல, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதான். இந்த வாஞ்சை எல்லாம், இந்த நீட் ஃபார் பர்சூட் எல்லாம், இட் இஸ் a godly design. As the deer pants for the water, so my soul longs after you, is what the Bible says. So all of these longing, the desire of the panting of the heart, all of this is a godly attribute. So women
want their man to go and pursue them. பெண்கள் அவங்களுடைய ஆண்கள் அவங்களுடைய நபர்களை வந்து அவங்கள தேடி வரணும் அப்படிங்கிற அவங்கள பின்தொடர்ந்து தேடணும் அப்படின்னு சொல்ற ஒரு விருப்பத்துடையவர்களா இருக்காங்க. ஆனா பாருங்க, men are like very logical beings. ஆண்கள் ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்தது எங்க வீட்டில். Something happened in my house one day. நல்லா சிரிக்கலாம் நீங்க கண்டிப்பா. என்ன விஷயம்னா, ஏதோ ஒரு காரியம் என் ஒய்ஃபை பாதர் பண்ணிட்டு இருந்துச்சு. Something was bothering my wife at that point. ஸோ நான் இருந்த சோஃபா இந்த சைடு, என் ஒய்ஃப் இந்த சோஃபா அந்த சைடு. I was in the sofa on this side and my wife was on the sofa on the other side. So she was like trying to tell something and she was crying. அவங்க ஏதோ சொல்ல முயற்சி பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம தான் இந்த ஹார்ட் ஹீலிங் ஜேர்னியில் இருக்கமே, நம்ம ரொம்ப தேறினவர்களாக ஆனதுனால அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சொல்லு, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யோர் ஹார்ட், யூனோ, அப்படியே டீப்பாக ஏதோ கொஸ்டின் கேட்குற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டேன். So right now I felt like I'm such an expert in heart healing and I've done so much in this journey. So I went and started questioning her, thinking I'm asking deep questions to her. I was in the sofa and she was still there and I was asking her questions. நான் இந்த சோஃபால உட்கார்ந்து அவங்க அந்த சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் கேள்விகளா கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யா ஷீ வாக்ட் அவே. பட் யா அக்கா கொஞ்சம் அப்படி இது போன கொஞ்சம் திட்டி விட்டு வாக் பண்ணிட்டா. நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் உட்காந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. What was her heart longing for? It was longing. The only thing that I could have done right is just walk up to her and sit next to her and then put my hands around her and just remain silent. That would have done much better than my questioning. She asked me, I'm sitting and crying here and you are sitting and questioning me and interrogating me, and she walked off the place. The only thing அங்க நான் சரியா செஞ்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எழுந்து போய் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுடைய தோள் மேல கையை போட்டு அமைதியா அவங்களுக்கு ஆறுதலா உட்கார்றது தான். I could have told 1,000 things right. நான் சரியான 1000 விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அந்த நேரத்துல. None of it would have worked. அது ஒன்னும் வேலை செஞ்சிருக்காது. But one right act, ஆனா ஒரு சரியான செயல், நான் என்னதான் தப்பா சொல்லியிருந்தாலும் அந்த one right act will make everything perfect for me. Whatever wrong things that I say, this one right act அது அனைத்தையும் சரி செஞ்சிரும். Why does a woman heart longs for intimacy? It is not something wrong. It is because God has designed them that way. ஏன் ஒரு பெண்ணுடைய இருதயம் ஆழமான உறவுக்காக ஏங்குது? ஏதோ அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. தேவன் அவங்களுடைய இருதயத்தை அப்படி வடிவமைச்சிருக்கார். But the twisted thing is, women expect it out of striving, not out of rest. So when God created Adam and Eve, எப்படி அவரை படைச்சாரு? He put Adam to sleep, deep sleep, and then he took one rib, right? And then he made Eve out of that. தேவன் ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் பொழுது ஆதாமை வந்து அவனை நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவனை அனுப்பிட்டு அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை படைக்கிறார். இது பாருங்க, இதை நான் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, எதுக்கு ரொம்ப ஆழ்ந்த உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் எடுத்துருக்கலாம், ஆழ்ந்த நித்திரை எதுக்கு அடைய வச்சுருக்கணும் அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அப்புறம் நான் அதை மாற்றிக்கிட்டேன். என்ன தாட்னா, டேய் தம்பி, தயவு செய்து வாயை மட்டும் திறந்துடாதா, நீ படுத்துக்கிட்டே இரு, வாயை மட்டும் திறந்துடாத, ஏவாளை நான் படைக்க போகிறேன். Now I was wondering why God had to put him to sleep to do this. He could have just done it while he was still awake, taken a rib out of him, and he could have done this process entirely while he was awake. But then a thought that occurred to me was that God wanted to keep him quiet. He didn't want Adam to speak and mess this up while he is creating Eve. No, then I changed my mind. No, that is not God's design. What God intended is that women should be born out of rest. நான் அதுக்கப்புறம் என்னுடைய சிந்தனை மாறினது. எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, தேவன் பெண்கள் இளைப்பாறுதல்ல இருந்து தான் உருவாக்கப்படணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். So as we know
original design that you want to be pursued, you want to be intimate and all, do it from a place of rest and not from a place of striving. நீங்க வாஞ்சிக்கப்பட விருப்பம் உங்களுக்கு இருக்கு, நீங்க தேடப்பட விருப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுடைய டிசைனா இருந்தாலும் இதை நீங்க உங்களுடைய முயற்சிகள்ல செஞ்சு எடுக்கிற முக்கி செய்யற விஷயம் கிடையாது. இது இளைப்பாறுதல்ல இருந்து செய்யற ஒரு விஷயம். And men, please understand. Do you know why ribs are there? ஆண்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விலா எலும்புகள் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? What does it protect? அது எதை பாதுகாக்குது? It protects your heart. உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்குது. It protects your lungs, right? உங்களுடைய நுரையீரல்களை பாதுகாக்குது. Many times the ribs break and it punctures the lungs and then that's it, it's done. சிலருக்கு விலா உடைஞ்சி உள்ள நுரையீரல்ல குத்தி மரிச்சு போயிடுறாங்க. What God wants you to know is that women is a part who is protecting your life. தேவன் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் விரும்புற அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய காப்பாத்துகிற வேலையை செய்துட்டு இருக்கிறது பெண்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில. சில மென் நீங்க யோசிக்கிறாங்க, ஐயா எங்க வீட்டில் கூட்டு போய் அடி வாங்கி வச்சிடாதீங்க ஐயா, அப்படி இல்லை. நோ, when we know our original design, life will be returned back to the Garden of Eden. நம்மளுடைய உண்மையான வடிவமைப்பு என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை போல மாறும். Mary sat at the feet of Jesus. மரியாள் இயேசுவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். While Martha was working. மார்த்தா ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. But God said Mary has chosen the right thing. ஆனா தேவன் சொன்னார் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படி சொல்றார். It's the only thing that is needed. அது ஒன்றுதான் தேவையானது. The only thing that is needed for a woman is to be at rest. பெண்களுக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களை நீங்க போய் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு. Pursue intimacy at rest. Pursue your pursuit of intimacy, and men need to understand that women have that need to be pursued. Do it from a place of rest. இந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த வாஞ்சை, அந்த ஆழ்ந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்கிறது, அவங்க தேடப்படணும் அப்படின்ற அந்த ஏக்கத்தை இளைப்பாறுதல்ல இருந்து தான் நீங்க சந்திக்க முடியும். So what is the first one? Women are designed for relationship. The second one is women are created to be part of a great adventure. முதலாவது பெண்கள் ஆழ்ந்த உறவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சொன்னேன். இரண்டாவது பெண்கள் ஒரு பயங்கர சுவாரஸ்யமான ஒரு அட்வென்ச்சர்ல பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள். பாருங்க, when God was painting the whole, he was painting the whole creation thing, right? Women was created not as a அப்படி ஏதோ ஒரு அடிஷனல் ஷீட் மாதிரி இல்லை. She was an integral part of the whole adventure story. திருத்துவம் இந்த சிருஷ்டிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கலை ஓவியத்தை செஞ்சிட்டு இருக்கும்பொழுது ஏதோ கூட சைட்ல சேர்த்து வச்ச இன்னொரு பேப்பர் பெண்மையும் பெண்களும் கிடையாது. இதனுடைய மைய பகுதியில வைக்கப்பட்டிருந்த ஒரு மையப்பொருளா இருக்கிறாங்க. So this Ezer Kenegdo அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? What does an Ezer mean? When God gave Eve as என்னவா கொடுத்தாரு? He gave her as an Ezer Kenegdo, which is a helper. எசர் கனெக்டோ அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? when தேவன் பெண் ஆணுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு எசேராக கொடுத்தார், ஒரு தேற்றரவாளனாக கொடுத்தார். இப்போ அந்த ஹெல்ப்பருக்கான மீனிங் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் போயிட்டு சமையல் செய்கிறதும், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது. This is how the world or whatever the world has conceived the world helper to be, right? Where they are confined to do whatever a man would not want to do. Today the meaning of the word helper has come down to doing the household chores and being a domestic help. And ஆண்கள் எதெல்லாம் செய்ய விரும்ப மாட்டாங்களோ அந்த வேலைகள்லாம் செய்கிற வேலை தான் தேற்றரவாளன், உதவியாளர் அப்படின்னு மாறி போச்சு. Yeah, but helper means, the deep meaning of helper means warrior and a sustainer. ஆனா இந்த ஹெல்ப்பர் அப்படிங்கிறதுக்கான ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு போராளி, பாதுகாத்து தொடர்ந்து
உங்களுடைய உயிரை காப்பாற்றுபவர். Yeah, you have a warrior. And the heart of a woman, the need of a woman is to be part of a great adventure. உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு போராளி. இந்த பெண்களுடைய இருதயத்துல இருக்கிற இன்னொரு பெரிய ஏக்கம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க பங்கேற்கணும் அப்படின்ற விருப்பம். And the word connecto means equal. கனெக்டோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சரிசமமான, ஈக்குவல். I am very glad to be part of this community which treats man and woman as equal. இந்த சமுதாயத்துல ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்க்கிற இந்த சமுதாயத்துல இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. Yeah, God created a suitable helper which is equal. It is not like a rank where man is above and woman is down. It is like a partnership where both of them are equal but they play different roles. தேவன் ஒரு ஏற்ற துணை, ஒரு சரியான துணையை உருவாக்கினார். இதுல ஆணும் பெண்ணும் வேற வேற நிலையில வேற வேற தளங்கள்ல ரெண்டு ரேக்ல வச்ச மாதிரி மேல கீழேலாம் கிடையாது, சரிசமமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Yeah, I just want to remind you of the story of Queen Esther, right? Queen Esther, she was not only beautiful, right, but she wanted to be part of a great story and an adventure where she wanted to be part of the liberation of her entire people. இந்த எஸ்தர் ராஜாத்தியோடைய கதையை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க இப்படி ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு அட்வென்ச்சர்ல பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜனமான அவங்களுடைய கூட்டத்தினரை விடுவிக்கிற அந்த விடுவிப்பு முயற்சியில அவங்க ஈடுபட்டாங்க. Yeah, and you have Deborah, right, who was a warrior. தெபோரால் உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு போராளி. There are so many people in Bible where they were part of a wonderful adventure and they became victorious. Do you know why God allowed it? இந்த மாதிரி வேதத்துல அநேகரை உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு அட்வென்ச்சர்ல பங்கெடுத்து பெரிய சாதனைகளை செய்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன் தேவன் இதை அனுமதித்தாரு தெரியுமா? Because it is his design. ஏன்னா அதுதான் தேவனுடைய டிசைன். Yeah, but if women are now considered to be just confined to their kitchen and all of these things, doesn't mean ஐயோ இதை நாளிலேருந்து நாங்கள் சமைக்க மாட்டோம் அப்படின்னு உட்காந்துடாதீங்க, அது கிடையாது. That is not what I am speaking. Do it. But man and women need to understand that you have a deep longing. A woman has a deep longing within to be part of something greater. பெண்களுக்கு அவங்களுக்கு உள்ளாக இந்த ஏக்கம், பெரிய விஷயங்களை செய்யணும், பெரிய விஷயங்களை சாதிக்கணும், ஒரு பெரிய அட்வென்ச்சர்ல பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஏக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னா அது தேவனிடத்துல இருந்து வருது. It doesn't mean that you stop your regular duties, your things that you do for your families to serve. You continue to do that, but we need to understand, ஆண்களும் பெண்களும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், இது தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய குணாதிசயமா இருக்கிறது. Imagine Mary, right? Virgin Mary, right? She is prophesied and angel comes and tells that you will become pregnant. Imagine how we would have felt now if we were there. நாம எப்படி ஃபீல் பண்ணிருப்போம்? இது கற்பனை பண்ணி பாருங்க கன்னிமரியாளுடைய நிலைமைய. இந்த மாதிரி தேவதூதன் அறிவிக்கிறாங்க, நீ ஒரு கர்ப்பவதி ஆக போற, அது தேவனுடைய குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது, இப்போ நம்ம அந்த நிலைமையில இருந்திருந்தா what would you have felt? Yeah, we would have felt ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம், என்னென்ன பேசுவாங்களோ, எது பேசுவாங்களோ, all of that, right? Even Joseph thought, okay, சைலண்டா தள்ளி விட்டுறலாம்னு நினைச்சான் இல்லையா? We would have been thinking before marriage, I'm getting pregnant, what's going to happen, what people are going to think about me. Even Joseph was thinking, I'll silently put her aside. But because Mary knew the original design of woman, she was part of that adventure and then she gave birth to our Lord Jesus. மரியாளுக்கு பெண்மையினுடைய உண்மையான டிசைன் என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்தனால இந்த சுவாரஸ்யமான இந்த அட்வென்ச்சர்ல பங்கேற்க முயற்சி செய்தாங்க அவங்க. அதன் விளைவாக இந்த உலகத்துக்கு இயேசுவை கொடுத்தாங்க. ஒரு மம்மி ரிட்டர்ன்ஸ்ன்ற ஒரு மூவி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? How many of you watched the movie Mummy Returns? When I was a child, we used to watch, we had that CD. அது CD தேர வரைக்கும் அந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் இதையே பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் பார்ட்டில் this so basically I'm sure there are so many holy people who wouldn't have watched movies. So let me very scared. Okay, so என்னன்னா okay,
சின்ன வயசுல என்னுடைய வீட்டில் இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற படம் இருக்கும். ஐ கெப்ட் வாட்சிங் இட் ஆல் அலாங் அன்டில் த CD went unusable at one point. In the second part, there is something that happens. இந்த ஹீரோயினும் சேர்ந்து மம்மி ஆயிரக்கணக்காக தூங்கிட்டு இருந்த அந்த மம்மியை எழுப்பி விட்டுருவாங்க. அது இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணோம். சரியா? இதில் வந்து ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் இருப்பான், அந்த வில்லனுக்கும் அவனுக்கும் என்ன பண்ணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கும். Now, the storyline is that the hero and the heroine would walk into an Egyptian pyramid type of thing, where they wake up a mummy that was mummified for many years, thousands of years, and it starts tormenting them, disturbing them and stuff like that. Now the hero will have a heroine. At the same time, there will be a pair for the villain also, who is his partner. ஸோ கடைசி கிளைமேக்ஸில் என்ன ஆகும்னா, இந்த ஹீரோவும் இந்த வில்லனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹீரோயினும் அந்த லேடியும் சண்டை போட்டு கடைசியில் இவங்க 2 பேரும் ஒரு குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. கீழே விழுந்தா அவ்வளோதான் காலி. அப்படி குழிக்குள்ளே போயிட்டு அப்படி தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ், ஓகே, ஹீரோ அண்ட் த வில்லன் வில் பி ஃபைட்டிங். Okay, and the heroine and that lady, the other one, the villain's pair, is also fighting. Okay, at one point of time there will be a pit. கீழே ஃபயராக இருக்கும். அதில் போயிட்டு இந்த ஹீரோவும் வில்லனும் போய் விழுந்துருவாங்க. அது தொங்கிட்டு இருப்பாங்க கீழே விழாத மாதிரி. இப்போ என்ன நடக்கும்னா, 2 பேருமே தொங்கிட்டு இருக்காங்க, 2 பேருமே ஃபைட் பண்ண முடியாது. கடைசியில் என்ன பண்ணும், இந்த அப்படியே அங்கே பிரிக்ஸு அந்த கல்லுகில்லாம் கீழே விழும். அப்போ இந்த ஹீரோ கத்துவா, நீ போயிடு இந்த ஹீரோயினை சொல்லுவான். ஆனால் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அப்படியே அந்த கல்லாம் தாண்டி அவ வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணி நேராக வந்து இந்த ஹீரோவை பிடிச்சி தூக்கி விட்டுருவான். Now in the last scene, while the hero and the villain is hanging for their lives, at that point in time things are starting to collapse, and the heroine is asked to leave. The hero is asking the heroine to leave to protect her life so that she can run and save herself, but she rather decided to put her life in risk and comes and protects and saves and lifts the hero up. இதை நினச்சி எனக்கும் ஒரு எசர் இருக்கான்னு இந்த வில்லன் காத்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அவன் அந்த வில்லனோட பேர் வந்து காப்பாற்றுவான்னு அந்த எனக்கும் ஒரு எசர் இருக்காடா அப்படின்னு அப்படியே பார்ப்பான். அது என்ன பண்ண ஓடிடும் அப்படியே. Now the same way, the villain will be waiting for his pair to come and rescue him, to lift him up and get him out of the pit so that he can escape and live again, but his pair would already have run out. இதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்னா, எஸ் சாராவது நான் போய் சாவரேன்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். And then he sees that he doesn't have any help, that his pair is not coming to save him, so he gives up his life. A woman has a power to save you too. உங்களை ரட்சிக்கிற வல்லமை பெண்களுக்கு. Because God created as an esser, a warrior, somebody who have all it takes to be a man's helper. தேவன் ஒரு எஸ்ஸரை உருவாக்கும் பொழுது ஒரு உதவியாளரை, எந்த விதமான உதவியாளர்னா ஒரு போர் வீரரை உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துல உங்களை காப்பாற்றும்படிக்கு அவங்களை உருவாக்கி இருக்காங்க. And that is why God trusted woman to carry the baby in her womb. அதனால தான் தேவன் அந்த குழந்தைய காப்பாற்றுற வேலைய அந்த கருவுக்குள்ள வைத்திருக்கிறார், அது பெண்ணுக்குள்ள வைத்திருக்கிறார். Yeah, this is a wonderful thing where a woman is a warrior. You know, right, people who undergo pregnancy, lot of things happen in their body, everything, and it takes a lot of courage, lot of strength for a woman to go through it. உங்களுக்கு தெரியும், ஒரு கர்ப்பமா இருப்பது அப்படிங்கிற அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அநேக விஷயங்கள் சரீரத்துல நடைபெறும், சுற்றி உள்ள விஷயங்கள் நடைபெறும். இந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய வேலை அந்த தாயோட வேலையா இருக்கு. So God entrusts women because He designed women like that to be part of a great adventure, not only in childbearing but in many things, right? That is why we see people coming out doing business, they are getting into creativity, all of that, right? We can't say that it is now confined only to men. No, women also has a deep
need to be part of something greater. And as a community and as a partaker of the kingdom, we need to acknowledge and move and support women in that cause. ஏன் அப்படின்னா இது தேவன் உருவாக்குன வடிவமைப்பு. அப்படி அவங்கள ஒரு போர் வீரராக ஒரு பாதுகாவலராக உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு இந்த உள்ளான தேவை இருக்கு பாத்தீங்களா, இந்த வாஞ்சை, ஒரு பெரிய விஷயத்தோடு நான் பங்காளியா இருக்கணும், ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு அட்வென்ச்சர்ல நான் பங்கேற்கிற ஒரு நபரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தேடுதல் அவங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுப்பது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அநேக பிசினஸை பார்க்கிறோம். சில பெண்கள் வந்து அந்த 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 தொழிலுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குற அளவுக்கு மாற்றங்களை உருவாக்குறது, இது எல்லாம் செய்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளவும் தெரிஞ்சுக்கணும். ராஜ்யத்துல தேவன் அப்படி அவங்களை வடிவமைச்சிருக்கார் அப்படிங்கறத கண்டு கொண்டு அதுக்கேற்ற விதமாக நடந்து கொள்ள தெரியணும். The third part is God has created them to reveal beauty. மூன்றாவது விஷயம், தேவன் அவங்களை அழகை வெளிப்படுத்தும்படியாக சிருஷ்டித்திருக்கிறார். Right? So when you see women, right, you see beauty, right? நீங்க பெண்களை பார்க்கும்போது அழகு பார்க்கறீங்க. For them, that being beautiful, you know, the way they carry, all of that is very, very important. அவங்களுக்கு வந்து அழகாக இருப்பது, அவங்க எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய பார்க்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. So much so when Jesu asked us to, when he asked us to do this sermon today, the first thing my wife asked me is, என்ன ட்ரெஸ் வாங்கலாம், என்ன ட்ரெஸ் போடலாம். ஜெசு இந்த மெசேஜ் எங்களுக்கு கொடுக்க சொல்லும் பொழுது என் வைஃப் கேட்ட முதல் விஷயம், என்ன ட்ரெஸ் போடலாம், வாட் ட்ரெஸ் கேன் ஐ பை, வாட் ட்ரெஸ் கேன் ஐ வேர். Yeah, that's who they are. That's God's design. Yeah, ஏன்னா அது தேவனுடைய வடிவமைப்பு. இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு தான் வந்தேன், ஸோ அதனால ஐ எம் சேஃப். I told her already that I'll be sharing this example. Right? Beauty. So that's why when you see a small child, right, when children, boys எல்லாம் வந்து தே காரு கன்னு டிஷ்யூன் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. women, you know, girl children will be like, okay, ஒரு பொம்மையை வாங்கி அப்படியே, you know, அதை பார்த்து அதை பண்ணி. That's their design. The world is now telling, don't do that. No, it's God's design for women to unveil beauty. You see kids, when young boys will be going after cars and guns and all of these things, but young girl children, they'll be taking a doll and they'll be taking care of the doll, they'll be changing the dress of it and they'll beautify it and stuff like that, because it is in their innate nature, the way God designed is for them to unveil beauty within them. But the problem is that it is always, you know, the world has taken it towards the physical beauty alone and then it has abused. இதுல பிரச்சனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் வந்து இந்த அழகை வெளிப்படுத்துகிற அந்த குணாதிசயத்தை எடுத்து இது வெளிப்புறமான காணக்கூடிய அந்த அழகு மட்டும்தான், இது சரீர பிரகாரமான அழகு தான் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு போய் அதை ரொம்ப பாலாக்கிட்டாங்க. But it is not only about the physical beauty, but it is also about the beauty inside. இது சரீரபூர்வமான அழகை மாத்திரம் குறிக்கிற விஷயம் இல்ல, இது உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான அழகையும் குறிக்கிற ஒரு விஷயம் தான். Imagine, you know, Ruth, right? You know, she was, you know, when Boaz saw her, you know, she may have been lovely, but Boaz saw something beyond her physical thing, right? போவாஸ் ரூத்தை பார்த்தபோது அவர் வந்து மேலான அழகை பார்த்திருக்கலாம், ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறார். Put Ruth 3:11 in amplified version. நீ பயப்படாதே, வேண்டியபடி எல்லாம் செய்வேன். குணசாலி, நீ குணசாலி என்கிறதை என் ஜனத்தார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, see, and now my daughter, fear not, I will do for you all you require, for my people in the city know that you are a woman of strength, worth, bravery, capability, and that is the beauty that Boaz saw in Ruth. இந்த தகுதி, தைரியம், திறன், இந்த பலம், இதத்தான் போவாஸ் ரூத்துக்குள்ளாக பார்த்த ஒரு விஷயம். Yeah, so her beauty revealed when Ruth believed in God's plan, and when when Naomi said her to do some things, she did, and she did the exact same thing because her beauty was revealed in the faith that she had on Naomi and the God that Naomi worshipped.
ரூத் தேவனுடைய திட்டத்தை நம்பி நவோமி சொல்றத கீழ்ப்படிந்து அவ சொன்னது போல செய்ததுனால அவளால தேவனுடைய அந்த அழகை வெளிப்படுத்துகிற குணாதிசயத்தை அங்க பார்க்க முடியுது. அவ தேவனுடைய அழகை அங்க வெளிப்படுத்துகிறான். So God delights in women's beauty. தேவன் பெண்களுடைய அழகை அவர் கொண்டாடுகிறவரா இருக்கிறார். Not because how she looks. அவங்க பார்க்க எப்படி இருக்கிறாங்கன்ற விஷயத்துல இல்ல. It is because her very core in itself is beauty. அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அடித்தளமே அழகா தான் இருக்குது. The three things that I said is the core of women's being and their original design. நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய தத்துவத்தின் ஆழத்துல இருக்கிற ஒரு விஷயங்களா இருக்குது. அவங்களுடைய வடிவமைப்பின் அழகாக இருக்கிறது. Number 1. முதலாவது relationship. உறவுகள். Right? To be romanced, to be pursued. ஆழமான உறவுல அவங்க வாஞ்சிக்கப்படுவதும் தேடப்படுவதும். Number 2. இரண்டாவது விஷயம் strength, right? பலம். Women has a need to be part of have an irreplaceable role in a part of a great adventure. ஒரு பெரிய அட்வென்ச்சர்ல ஒரு மாற்ற முடியாத ஒரு பங்கு வகிக்கிறவர்களா இருக்காங்க பெண்கள். Number 3. beauty, right? Unveil the beauty, not just physical beauty but the beauty inside. மூன்றாவது அழகை வெளிப்படுத்துறவங்களா இருக்காங்க. இது வெறும் காணக்கூடிய சரீர அழகு அல்ல, அவங்க உள்ள இருக்கிற உள்ளான அழகை வெளிப்படுத்துறவங்களா இருக்காங்க. My wife will now take over and I shall be at rest. Happy Women's Day. Thank you. So what we just heard were the ultimate truths about women, the original design of women. நம்ம கேட்ட விஷயங்கள் தான் பெண்களுடைய நிஜமாக இருக்கிறது, அவங்களுடைய வடிவமைப்பாக இருக்கிறது. She was the crown of creation, made to walk in divine love, to bring life and to reflect the heart of God in ways only a woman can. தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்த தேவனால் வடிவமைக்கப்பட்டு இந்த சிருஷ்டிப்பின் மகுடமாக இருப்பவள் தான் பெண். But something happened, a deception, a wound, a loss. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு, ஒரு காயம். The enemy has whispered lies into women from the very beginning. சத்துரு பெண்ணுடைய இருதயத்துல ஒரு பொய்யை விதைச்சிட்டான் ஆரம்பத்திலேயே. You are not enough. நீ போதுமானவள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். You must take control. நீ கண்ட்ரோல் எடுக்கணும். You are alone in this. நீ இதுல தனியா இருக்கிற. As a result, women either withdraw or try to take control. இதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னா, பெண்கள் ஒண்ணு ஒதுங்கி போயிடுவாங்க, இல்ல அப்படின்னா எல்லாத்துலயும் கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பாங்க. Some feel empty and lost, while others become overly controlling. சிலர் வெறுமையாகவும் தொலைந்து போனவர்களாகவும் மாறிடுறாங்க. மற்றவர்கள் எல்லாரையும் ஆளுகிறது போல கண்ட்ரோல் பண்ற நிலைமைக்கு போயிடுறாங்க. They turn to temporary comforts to ease their pain, but these never bring real healing. அவங்களுடைய வலிகள்லேருந்து விடுபடுறதுக்காக தற்காலிக சுகத்தை தேடி போறாங்க. ஆனா இது விடுதலை கொண்டு வருவதில்லை. Deep down they carry Eve's lingering fear, the fear of being abandoned, unloved and unwanted. அவங்களுடைய ஆழத்துல பார்க்கும் பொழுது ஏவாளுடைய அதே பயம் இங்க மீந்திருப்பதை நீங்க பார்க்க முடியும். அன்பு செலுத்தப்படாம, abandoned, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, unwanted, unnoticed, தேவையற்றவர்களாக, கவனிக்கப்படாதவர்களாக மாறிடுவோமோ அப்படின்ற பயம். But the story does not end with the fall. ஆனா கதை அவங்களுடைய விழுகையோட முடிகிற ஒரு விஷயம் இல்ல. Jesus came to undo what was lost, to restore sight, restore love, restore identity. தொலைந்து போனதை மீண்டும் சீர்படுத்த இயேசு வந்தார். தொலைந்து போன அந்த பார்வையை அவர் சீர்படுத்தினார், அவங்களுடைய அடையாளத்தை சீர்படுத்தினார். Let's walk through the wound of Eve, not to stay there, but to see how God is calling women out of hiding and back into freedom. நம்ம இந்த ஏவாளுடைய காயத்தை நம்ம கடந்து போகும்பொழுது அங்கேயே தங்கி வாழ்வதற்கல்ல, அதை தாண்டி மறைந்திருக்காமல் வெளியரங்கமாக அவருடைய அழகை வெளிப்படுத்துவோம்.
Yeah, from childhood, every woman carries a question deep inside her soul. Am I lovely? Do I matter? Do you see me? சின்ன வயசுல இருந்து எல்லா பெண்ணுக்கும் இந்த ஒரு தேவை, இந்த ஒரு ஆசை, இந்த கேள்வி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் நேசிக்கப்படத்தக்கவனா? Do I matter? Do you see me? நான் முக்கியமான ஒரு நபரா? நான் காணப்படுறேனா? Yeah, this is not a surface level desire for women, but it's a core longing to be affirmed as they are valuable. இது வந்து வெறும் ஒரு மேலோட்டமா இருக்கிற ஒரு விஷயம் இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான ஒரு தேவையாக இருக்கிறது. So before the fall, Eve lived in perfect union with God, fully known and unashamed. விழுகைக்கு முன்பாக ஏவாள் வந்து தேவனோடு முழுமையான அந்த உறவுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முழுமையா அறியப்பட்டு அவங்களுடைய எந்த வெட்கமும் இன்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. But after listening to the serpent, she doubted God's goodness. சர்ப்பத்தோடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவங்க தேவனுடைய நன்மையை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. So Genesis 3:1 says, has God indeed said, you shall not eat of every tree of the garden? ஆதியாகமம் 3:1 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உண்மையிலே சொன்னாரா நீ எல்லா மரத்துல இருந்தும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரா? The enemy's goal was not just to tempt Eve to eat the fruit, but to make her question the very love of God, the goodness of God. இந்த சத்துருவனுடைய நோக்கம் வந்து ஏவாளை இந்த பழத்தை எப்படின்னா சாப்பிட வச்சிடணுன்றது மட்டும் கிடையாது, தேவனுடைய நன்மையை கேள்வி கேட்க வைக்கணும். தேவன் உண்மையிலே உன்ட்டு நல்லவராக தான் இருக்காரா அப்படின்றத கேள்வி கேட்க வைக்கணும். The lie was that she lacked something, she was not enough as she was. அவளுக்கு போடப்பட்ட பொய் என்ன அப்படின்னா, உனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, நீ இருக்கிற வண்ணமா பூர்ணமான ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறத பொய்யா நம்ப வச்சுட்டான். He twisted her identity, her trust in God and her understanding on her own worth. அவளுடைய அடையாளத்தை அதை திரித்து போட்டு அவளுக்கு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையும் அவளுக்கு இருக்கிற தகுதியும் அவளுடைய பாத்திரத்தையும் அவன் வந்து கலைத்து போட்டான். Yeah, the same lie still whispers to women today. You are not beautiful enough. You are not worthy of love. You must prove yourself. இந்த பொய் தான் இன்ன வரைக்கும் பெண்களுடைய மனதுல ஓடிக்கிட்டு இருக்கு. நீ அழகானவள் அல்ல, நீ முக்கியமானவள் அல்ல, நீ விரும்பப்பட்டவள் அல்ல. This insecurity leads women to either hide or control. இந்த அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த இன்செக்யூரிட்டி அவங்களை ஒண்ணு போய் ஒளிஞ்சிக்கணும், இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளுது. Yeah, Eve was once fully secure in love, but now she had to fight for it. ஏவாள் எப்படி இருந்தா அப்படின்னா அன்புல முழுவதும் நிறையப்பட்டு அதுல பாதுகாப்போட செக்யூரா இருந்தா, இப்போ அதே அன்புக்காக போராடணும்ன்ற நிலைமை வந்துருச்சு. So women today stay in unhealthy relationships because they fear being alone. தனியா இருந்துருவோமோ அப்படின்ற பயத்தினால தவறான ரொம்ப ஹெல்த்தியா இல்லாத மோசமான உறவுகள்லயும் இருக்க அவங்க வந்து அவங்களை விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. Yeah, they overextend themselves, hoping that if they do enough, they will be wanted. நம்ம ஒருவேளை நிறைய செஞ்சா நம்மள ரொம்ப அதிகமா தேடுவாங்களோ, விரும்புவாங்களோ, நேசிப்பாங்களோ அப்படின்ற நினைப்புல அவங்க வந்து அவங்களையே தரை தாழ்த்தி அவங்களுடைய தரத்தை குறைத்து சில உறவுகள்ல இருக்கிறாங்க. They'll have the need of constantly proving their worth, fearing that if they stop they will be forgotten. தொடர்ந்து அவங்களுடைய விலை என்ன, அவங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லனா என்ன மறந்துடுவாங்க அப்படின்ற நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. Yeah, but God never abandoned Eve. He pursued her, he covered her, he promised redemption. ஆனா தேவன் ஏவாளை புறக்கணித்துட்டு கைவிட்டுட்டு போகல, அவளை பின்தொடர்ந்து சென்றார். அவளுக்கு போய் பாதுகாப்பின் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Some women shaped by wounds from young age believe they are too much or not enough. சின்ன வயசுல இருந்தே காயம் ஏற்பட்டு வளர்ந்த சில பெண்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப இருக்கிறாங்க, ரொம்ப பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க போதுமானவர்கள் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க. Rather than risk rejection, they hide. அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. Some women hide behind perfectionism,
trying to be good enough but feeling empty inside. சில பெண்கள் வந்து பெர்ஃபெக்ஷனிசம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நான் போதுமானவளா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் மேலான நிலைமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் பின்னால போய் அவங்க ஒளிஞ்சுக்கு ட்ரை பண்ணுவாங்க. Some hide in relationships hoping a man's love will give them worth. சிலர் உறவுகள்ல போய் ஒளிஞ்சிருந்து ஒரு ஆணுடைய அன்பு அவங்களுக்கு எப்படியாவது ஒரு தகுதியும் மதிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. The Samaritan women பார்த்தீங்கன்னா அந்த வெல்ல வந்து அவள் வந்து மத்தியான நேரத்தில் தான் வந்து she'll come to take the water இல்லையா? ஏன்னா அவளுக்கு நிறைய broken ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவள் வந்து ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணா. அதனால அது யாருக்கும் தெரியக்கூடாது, வல்னரபிளாக இருக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ யாரும் இல்லாத நேரத்தில் வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இருந்தா. The Samaritan woman, when she came to fetch the water from the well, she came in the time of the afternoon when she doesn't have to interact with other people, where they'll ask questions about the shameful relationships that she's having, and she doesn't want to open herself up to that vulnerability. So she chose a time that she'll not be questioned. நானும் என்னோடய லைஃப்பில் நிறையா சமயம் ஹைட் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ஏதாவது சண்டை ஏதாவதுனா அப்போ வந்து எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒன், ஐ எம் அலோன். Even I have hid myself in this relationship at times, especially when we have fights within ourselves, and I feel like I don't have anyone for me, I don't have anybody to love me. ஸோ வந்து எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது தனியாக போய் இது ஒரு கொஞ்ச நாளாகவே அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே இந்த தாட்டு தான் வரும், எங்கேயாவது போய் தனியாக போய் யாரும் இல்லாமல் ஒரு 2 நாளாவது இருந்துட்டு வரணும் அப்படின்னு. And the immediate thought that comes to my head of late is that I should go off somewhere where nobody knows me and stay there at least 2 days over there and be there. அது அவங்கள்ட்ட சொன்னால் உடனே ஓகேன்ட்டாங்க. I told him this thought and he was like immediately okay. I don't know what his stealth intention is, but yeah, go. மறைமுக நோக்கங்கள் என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் நான் எப்பயாவது தான் இந்த மாதிரி ஹைடிங்கில் இருப்பேன். மோஸ்ட்லி நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்து டாமினேட் பண்ணுற அந்த சைடு தான். It is very rarely that I go into hiding. Most of the time I go into taking control of everybody around me. இப்போ ரீசெண்டாக வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வீடு பார்த்து வரலான்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். Recently we decided to shift our house to come closer and we started looking for a house. அப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் வந்தது, யூ டோன்ட் நீட் டு லுக் ஃபார் த ஹவுஸ், இட் வில் கம் டு யூ அப்படின்னு. And I got a voice within me that said you don't நீ வீடு போய் தேடணும்னு அவசியம் இல்லை, அது உன்னை தேடி வரும்னு. நம்ம ஆனால் சும்மா இருப்போமா, எதனா கொஞ்ச நாள் ஆனால் சரி ஓகே ஓப்பன் பண்ணலாம் 99 acres பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் திரும்ப அப்படி வந்ததில்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவேன். அப்படி கொஞ்ச நாள் போச்சு. And I just couldn't keep quiet. I just started looking. Sometimes I'll go and open the websites where I can find houses and I'll start looking for it. And then immediately I'll have the thought saying, yeah, I'll remember that I had this thought and I'll put it down. அப்புறம் சில வீடெலாம் பார்க்க ஆரம்பித்தோம், ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. நமக்கு வந்து பெருசாக இருக்கணும், புதுசாக இருக்கணும், ஆனால் வந்து நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கிறனால I started looking for some houses but didn't like it. As my desires were, the house should be big, the house should be new, but it should be in my budget. ஸோ அது ஒன்றும் கிடைக்கல, கொஞ்ச நாள் ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னோடனே இல்லை என்னால் வந்து இது பண்ண ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன். வந்துட்டு அந்த இது பார்த்தீங்களா இது பார்த்தீங்களான்னு சொல்லி ஒரு சமயம் ரொம்ப கொஞ்சம் கத்தி பேசிட்டேன். And after one point when things were not moving any forward, I started getting annoyed and I raised my voice and I started questioning, saying, did you do this, did you do that? அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நாள் வந்து இதாக சொன்னனால நான் கோவமாக சொல்லிட்டேன்னு அவங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்து என்னை திட்டி அவங்களுக்கு அவங்களோட ஐஎம் நாட்ஸ்லாம் கிளம்பி வந்து அப்புறம் எனக்கு அது கிளம்பி வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளேயே போயாச்சு. So because I said that in an angry tone, that triggered him. He got his I am knots came up and it in turn triggered my I am knots. It became a mess. அப்போது தான் திரும்ப ரிமைண்ட் ஆயிடுச்சு, ஓகே நம்மளுக்கு ஒரு ஸ்டில் வாய்ஸ் வந்துச்சு. I didn't listen to it. I didn't abide in it. Was not waiting அப்படின்னு. That's when I got reminded again that I got a still voice, but நான் அதுக்கு கவனம் செலுத்தல, அதில் நான் நிலைத்து நிற்கல அப்படின்னு.
So the other reaction to the fall is control. So if I don't take care of this myself, no one else will. இந்த விழுகைக்கு இருக்கிற இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் எடுக்கிறது. இதை நான் கையில் எடுத்து செய்யல அப்படின்னா யாருமே அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் எடுக்கிறது. Genesis 3:16ல your desire shall be for your husband and he shall rule over you. ஆதியாகமம் 3:16 சொல்றது போல உன்னுடைய வாஞ்சை உன்னுடைய கணவனுக்கு நேராக இருக்கும், அவன் உன் மேல ஆளுகை செய்வான். This is not a command but a description of what sin did. இது ஒரு கட்டளை கிடையாது, பாவம் என்ன செய்திருக்கிறது, என்ன விளைவை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். Yeah, women would grasp for control and men would respond with domination. பெண்கள் அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க, ஆண்கள் அவங்க மேல ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. So women would try to secure love, protect themselves and ensure their survival through control. அவங்களுடைய பாதுகாப்பும் அவங்களுக்கு தேவையான அன்பும் அவங்களுக்கு தேவையான தேவைகளும் சந்திக்கப்படுவதற்கு கண்ட்ரோல் எடுத்து தான் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. Yeah, some try to control their relationships, making sure they are loved, needed and not abandoned. சிலர் அவங்களுடைய உறவுகளை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க நேசிக்கப்படுறாங்க, அவங்க புறக்கணிக்கப்படல அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படின்றத அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க. Some try to control their appearance, believing that beauty is equal to value. சிலர் அவங்க பார்க்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுல என்ன நினைப்பு அப்படின்னா அவங்க பார்க்க எப்படி இருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய மதிப்பு அப்படின்னு. Some try to control their circumstances, never allowing themselves to be vulnerable. சிலர் அவங்களுடைய சூழ்நிலையை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய சூழ்நிலையில அவங்க ஒரு வல்னரபிளான இடத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாங்க. Yeah, and you see in Genesis 16, you see Sarah, she is taking control of God's promise and giving Hagar to Abraham. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சாராளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நடக்க லேட் ஆகுது அப்படின்றத அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியலன்னொடனே கண்ட்ரோல் எடுத்து அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஆகாரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. And what was the result? அதனுடைய விளைவா வந்தது என்ன? Pain, jealousy and brokenness. வேதனையும் பொறாமையும் அவங்களுடைய உடைச்சல் தான். But God still fulfilled his promise, showing that we don't need to strive, his plans will stand. ஆனா தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நம்மளுடைய கிரியைகளோ நம்மளுடைய முயற்சிகளோ தேவையில்லை, தேவன் அதை செய்ய உண்மை உள்ளவர்ன்றதை காண்பித்தார். Women who control out of fear must hear God say, you can trust me, you don't have to carry this alone. பயத்தினால எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள், நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவன் உங்கள்கிட்ட சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை நம்பும்படி அழைக்கிறார், நீங்க இதுல தனியா இல்ல, அவர் உங்க கூட நிற்கிறார். The other coping mechanism that women do is indulging, turning to distractions to numb the ache. பெண்கள் செய்கிற இன்னொரு கோப்பிங் மெக்கானிசம் என்ன அப்படின்னா, அவங்க அவங்களுடைய காயத்தை அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு தற்காலிக சுகத்துக்கு நேராக போவாங்க. மனம் போன போக்கில் போகிறதுன்ற மாதிரி. ஸோ சம் women hide, some control and others indulge. சிலர் ஒளிஞ்சிக்கிறாங்க, சிலர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சிலர் இந்த மாதிரி சிற்றின்பங்களுக்குள்ள போய் இண்டல்ஜ் பண்ணுறாங்க. Some turn to food, shopping or social media, trying to escape feelings of emptiness. அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுமையின் உணர்ச்சியை எஸ்கேப் பண்ணுன்றதுக்காக ஒன்று சாப்பாடுக்கு நேராக போயிடுவாங்க, இல்லை சோஷியல் மீடியாவுக்கு, இல்லை ஷாப்பிங் இந்த மாதிரி ஏதாவது போயிடுவாங்க. Others chase relationships, attention or success, believing that the next thing will finally satisfy. மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சில உறவுகளை தேடி போறாங்க, தேவையில்லாத கவனங்கள் அல்லது வெற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு சொல்லி தேடி ஓடுறாங்க. ஏன்னா அடுத்த வெற்றி வந்துச்சுன்னா நான் முழுமையா உணர்வேன், மதிப்புள்ளவெல்லாம் உணர்வேன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடறாங்க. Many suppress their emotions, indulging in self-reliance, pride or busyness to avoid dealing with the ache inside. அவங்களுக்குள்ள இருக்கிற வலியை டீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள தன்னைத்தானே சுயமா அவங்கள நம்பி வாழ்ற வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. இல்லை அப்படின்னா இதுல இருந்து போய் ஒளிந்துக்கிற நிலைமையில போயிடுறாங்க. But no amount of indulgence can heal what only God was meant to fill. தேவன் மட்டுமே நிரப்பக்கூடிய அந்த இடத்தை எந்த சிற்றின்பங்களும் நிரப்ப முடியாது.
If you take the example of the Israelites and the golden calf, when the Israelites felt abandoned, that they thought Moses was gone too long, they built something to comfort themselves. இந்த இஸ்ரவேலர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, மோசே போயிட்டு தேவனிடத்துல பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர ரொம்ப நாள் ஆச்சுன்னும் போது இவங்களால காத்திருக்க முடியல, இவங்களால பொறுக்க முடியல. சரி, எல்லாத்தையும் நம்ம கையில எடுத்துருவோம்னு சொல்லி அவங்களுக்கு இன்னொரு தேவனை உருவாக்கிக்கிட்டாங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு காளையை உருவாக்கிட்டாங்க. They worshipped what they created instead of trusting the one who created them. அவங்கள சிருஷ்டித்தவர்களை நம்பாம அவங்க நம்புவதற்கு இன்னொரு விஷயத்தை சிருஷ்டித்து வச்சுட்டாங்க. The result, it did not bring peace. It led to more emptiness. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அது அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரல, இன்னும் அதிகமான ஒரு வெற்றிடத்தை கொண்டு வந்து விட்டது. Psalm 107:9 says, "For he satisfies the longing soul and fills the hungry soul with goodness." சங்கீதம் 107:9 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏங்குகிற அந்த இருதயத்தை அவர் திருப்திப்படுத்துகிறார், பசியுள்ள இருதயத்தை அவர் நன்மையினால் நிரப்புகிறார். So only Jesus can fill the ache inside. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காயத்தை அவர் சரி பண்ணக்கூடிய ஒரே நபர், நிரப்பக்கூடிய ஒரே நபர் இயேசுதான். So you don't have to chase comfort. He is your peace. நீங்க சுகங்களை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களுடைய சமாதானமா இருக்கிறார். You don't have to strive. He is your rest. நீங்க இதுக்காக போராடி முயற்சி பண்ணி முக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்களுடைய இளைப்பாறுதலா இருக்கிறார். You don't have to keep searching. He has already called you home. நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் இல்லை. அவர் உங்களை வீடு திரும்பும்படி ஏற்கனவே அழைத்திருக்கிறார். He offers permanent restoration. அவர் நிரந்தரமான மறுசீரமைப்பை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். So the truth is, you don't have to fill the gaps. God already has. உண்மை என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற கேப்ஸை, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வெற்றிடங்களை நீங்க போய் நிறைப்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதை தேவன் ஏற்கனவே நிரப்பி வச்சிருக்கிறார். So in John 5:17, Jesus said, "My Father has been working until now, and I have been working." யோவான் 5:17 இயேசு சொல்றாரு, என்னுடைய தகப்பன் இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. அதில் ஒரு மேன் வந்து ஒரு விஷன் பார்ப்பான். அதில் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்ப்பான். அவன் லைஃப்பை திரும்பி பார்க்குறப்போ 2 பேர்ஸ் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். பீச் சைடில் அப்படியே வர மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷன் பார்ப்பான். There is a story that goes like this, where a man in his vision looks back at his entire life, and in the vision, the paths of his life, he looks at it as footprints, and there are 2 footprints that comes along with this entire journey throughout his life. ஆனால் சில இடத்துல மட்டும் பார்த்தா ஒரு பேர் தான் இருக்கும். But when it looked at some places, some situations of his life that he came through, there will be only 1 footprint over there. ஆனால் அதுதான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட பிளேசஸாக இருக்கும். And these are the places where he struggled so much, where he was affected so much. ஸோ அவன் காடை பார்த்து கேட்பான், என்ன காட், நான் அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் என்னை விட்டு போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. And he looks at God that throughout the entire journey you were with me, you walked with me, but in my hard times I only see 1 footprint. Did you leave me there? And what he will say is, இல்லை, நான் வந்து உன்னைய கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், தட் வாஸ் மை ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கு தேவன் சொல்லுவார், what was actually happening in those tough times when you were walking it was not you who were walking, I was carrying you all along. ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ராமாவுக்கு நம்ம உள்ளே போகிறோம். நம்ம பாஸ்டில் போயிட்டு நம்ம ஹீலிங்கெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். When we go into visiting our traumatic incidents and receive healing from God in those moments, ஸோ வல்னரபிளாக ஹானஸ்ட்டாக நம்மளுக்கு நடந்ததெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். we become vulnerable and we share honestly the things that happen to us. ஆனால் அதில் இன்னொரு பாட்டு இருக்குது, ஹானர். There's another part to it which is called honor. அந்த நேரத்துலையும் வந்து God was with us and he gave so many people in our lives. And even in those times God was with us. தேவன் நம்ம கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நபர்களை கொண்டு வந்து வைத்தார். So God has filled the gaps in our lives through fathers, mentors and brothers, friends and leaders. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இடைவெளிகளை, அந்த கேப்ஸை, அந்த வெற்றிடங்களை தகப்பன்மார்களும் நமக்கு மென்டர் பண்ணுகிற குருக்களும் அது மாதிரி அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.
Even where men have failed, God has never left us without His provision. மனிதர்கள் எந்த இடத்துல நம்மளை கைவிட்டாலும் கூட தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடல. அவருடைய அவர் தேவைகளை சந்திக்கிறவர்களாக அவருடைய பதில்களை வைத்திருந்தார். So recently God told me my relationship with the Father God will be unveiled to me. சமீபத்தில் தேவன் என்று சொன்னார், பிதாவோடு கூட இருக்கிற அந்த உறவு எனக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். The Father will reveal Himself more to me in this season. இந்த சீசன்ல பிதாவானவர் எனக்கு அவரையே அதிகமா வெளிப்படுத்துவார் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கிறப்போ ரீசெண்டாக நான் வந்து தகப்பனே நல்ல தகப்பனே அந்த சாங்கை வந்து போட சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி நான் வந்து ஃபாதர் ரிவீல் யுவர் செல்ஃப் டு மீ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். And one day while going in the car, I was listening. I asked to play the song Thagappane Nalla Thagappane, and I closed my eyes and I started receiving the love of God. அப்போ வந்து எனக்கு அவர் காட்டினது வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. அப்போ நான் வந்து ரொம்ப அழுதுட்ருக்கேன். அப்போது அழுதுட்டு ப்ரேயர் பண்ணி அவங்க வந்து ஷுட் கம் பேக் அலைவ் அப்படின்னு சொல்லி இந்த லாசரஸ் சாப்டர் அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கல்யாணமாகி அப்போ தான் 1 month ஆயிருந்தது. And the moment that came to my mind, the situation that I was reminded of at that moment was when I was informed, that was when I was married, 1 month into the marriage, new marriage, and I was informed that my dad had passed away, and I'm crying so much, and I'm reading scripture passages, things like how Lazarus was raised up from the dead, and I'm hoping that my dad would come back to life. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபாதர் இன் லா சொன்னாங்க, நான் உனக்கு இருக்கம்மா, உனக்கு அப்பாவா நான் இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. At that point in time, my father-in-law, he came and spoke to me. He said, I am here as your father to be there with you. ஆனால் என்னால் அப்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரிசீவ் பண்ணிக்க முடியல, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. At that point in time, I was not able to receive it. I was not able to accept it. I was like, what is he saying? ஸோ அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. And that is the incident that came to my mind in that moment. ஸோ எனக்கு வந்து லைஃப்பில் நிறைய பேர் இந்த ஃபாதர்ஸ் லவ் காட்டியிருக்காங்க ஓவர் தீஸ் பாஸ்ட் இயர்ஸ். இந்த கடந்த சில வருஷங்களில் there are so many people who have come and showed the love of the Father to me. அது ஒரு 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 சின்ன கெஸ்டர், ஒரு தலையை தடவுறதா இருக்கட்டும், வேர்ட் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், யூ கேன் டூ இட்னு என்னை மோட்டிவேட் பண்ணி இது பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்கள் அப்பா வந்து பின்னாடியே வந்து சின்ன வயசில் சொல்கிறேன், கோச்சிட்டேன்னா வந்து என்னை வந்து சமாதானப்படுத்தி தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறேன். எனக்கு இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது நான் கோச்சிக்கிட்டா பின்னாடியே பர்சீவ் பண்ணி வந்து இது பண்ணுறப்போ ஐ சி ஃபாதர்ஸ் லவ் இன் தெம். It can be even small gestures of caressing my head or saying a motivational word and strengthening me, or things that used to happen in my childhood when if I am feeling hurt or offended, immediately my dad would pursue me and he would come and show love and carry me back to the place of joy. And I'm starting to slowly experience similar things in my friendships, where my friends, when I get annoyed, when I get hurt with them, they come and pursue after me and bring me back to the place of love and joy. உங்கள் அப்பாவே உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் காட் உங்கள் கூட இருந்தார். உங்களுக்கு ஒரு பிரதரை கொடுத்துருந்தாரு. அந்த பிரதர் வந்து he made you happy, he made you smile, he made you laugh. It could be your own father who abused you and who exploited, but God gave you a brother who was supportive in that point in time, who was an expression of love of the Father and who made you laugh. Yeah, your mother would have left you when you were very young, but you might have had a sister who stood for you, who had taken care of you. உங்களுடைய அம்மா அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அவங்கள பாதுகாக்காமல் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும்
அந்த நேரத்துல ஒரு தாய் போல அந்த இடத்த நிரப்ப ஒரு சகோதரி உங்களுக்கு இருந்து உங்களை தேற்றுவதும் உங்களை தாங்குவதும் உங்களை பராமரிக்கிற வேலையை செய்திருப்பாங்க. ஸோ நான் டுடே நான் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு என்னோட பாஸ்ட்டு என்னோட சைல்ட்ஹுட்லாம் தான் என்னை ஷேப் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் டு பி who I am now, and I want to honor all the men in my life who stood with me. The place where I am today and the person that I am today has been shaped by years of life experiences and things that happened in my life, and I want to share that என்னுடைய வாழ்க்கையில இருந்த ஆண்கள் அவங்க கொடுத்த விஷயங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். So you need to practice gratitude towards ourselves, gratitude towards God, and gratitude towards people who are in our lives. நம்ம கிராட்டிடியூட், நன்றி உள்ள இருதயத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருக்கணும். கிராட்டிடியூட், தேவனுக்கு நேரான கிராட்டிடியூட், நமக்கு நாமே கிராட்டிடியூடோட இருப்பது, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நபர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்பது. At no point God doesn't allow you to be alone. ஒருபோதும் தேவன் உங்களை தனியே விடுவதில்லை. He is always with you. எப்பொழுதும் அவர் உங்களோட இருக்கிறார். He has always been with you. அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருந்திருக்கிறார். And he will always be with you. அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பார். Very recently I was speaking to my children about என்னோட childhood, எப்படி நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சமீபத்தில் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது I was telling them how was my childhood and how I grew up. And I was reminded about where we were not able to pay the fees on time, and my dad would stand in the principal's office like this, sir please sir என் பையனை படிக்க வைங்க. என்னுடைய சின்ன வயசில் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஃபீஸ் அடைக்க காசு இல்லாமல் இருக்கிற நிலைமையில் எங்கள் அப்பா பிரின்சிபல் முன்னாடி அவர் நின்றுருப்பார். and he'll be folding his hands in front of the principal and he'll be saying, kindly allow my son to study. And when I had a brokenness, and one day I decided that I don't deserve to live anymore and I want to close my life, and I was standing in bike thinking that this will be my last day. எனக்கு ஒரு உடைச்சல் என்னுடைய வாழ்க்கையில் வந்தப்போ நான் என்னுடைய உயிரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நான் பைக்கில் நின்றுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நான் வாழ போகிற கடைசி நாள் அப்படின்னு நினச்சேன். And God sent my music master who said, உன்னை பார்த்தா ஏதோ சரியில்லையே, நீ வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு he took me home. He called my mother, I'm not going to leave this guy, I'm going to spend time with him. And he spent that day, and that day my suicidal thought left me and I'm alive today. அந்த நேரத்தில் என்னுடைய மியூசிக் மாஸ்டர் அவர் என்னை பார்த்து he looked at my face and identified something was wrong. அவர் சொன்னார், you come home with me. அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லி இவன் ஏதோ சரியில்லை, நான் கொஞ்ச நாள் அவனை பேசிட்டு அவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என் கூட நேரம் செலவழித்து எனக்கு தேவையான விஷயங்களை அன்னைக்கு அவர் செஞ்சார். And when I'm so broken, God sent pastors and leaders to speak and then helped me restore myself. நான் ரொம்ப உடைந்திருந்த நேரத்தில் தேவன் எனக்கு போதகர்களையும் எனக்கு தலைவர்களையும் எனக்கு அனுப்பி என்னை மீண்டும் மறுசீரமைக்க உதவி செஞ்சார். Why I'm saying this is, God comes and meets you in every opportunity to redeem you. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை மீட்கக்கூடிய எல்லா தருணங்கள்லையும் தேவன் உங்களை மீட்கிறவராக இருக்கிறார். And we just need to be grateful about Father's love towards us. தேவன் நமக்கு நேரா, தகப்பன் நமக்கு நேரா வைத்திருக்கிற அந்த அன்புக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். God invites you to come back to the original design, to be loved, to be pursued, to have a deep need to conquer, to be part of a great journey. நேசிக்கப்படவும் தேடப்படவும் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு அட்வென்ச்சரில் பங்காக இருந்து ஒரு விஷயத்தை செய்யவும் இருக்கிற அந்த வாஞ்சை அப்படின்ற இடம், அது உங்களுடைய ஒரிஜினல் டிசைன். அதுக்கு நீங்கள் திரும்ப வர தேவன் உங்களை அழைக்கிறார். இது ஏதோ இட்ஸ் நாட் அ விமென்ஸ் டே
message. While majority of the things that we spoke is for women, இது ஒரு விமென்ஸ் டே மெசேஜ் கிடையாது. பேசின அநேக விஷயங்கள் பெண்களுக்காக இருக்கலாம். but you know what? We are the bride and he is the groom. And this message is applicable to all of us. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நாம் அவருடைய மணவாட்டியா இருக்கிறோம், அவர் மணவாளனாக இருக்கிறார். இந்த மெசேஜ் நம்ம அனைவருக்கும் பொருந்துற ஒரு விஷயம். And everybody has a need to be pursued. தேடப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும், தொடர்ந்து நேசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை அனைவருக்கும் இருக்கு. This is something that I did recently in my meditation time. It was truly awesome. சமீபத்தில் என்னுடைய மெடிடேஷன் டைம்ல நான் செஞ்ச ஒரு விஷயம் இது ரொம்பவே அருமையா இருந்தது. Isaiah chapter 26 verse 3 in NKJV. ஏசாயா 26 3ஆம் வசனம் NKJV-ல. Yeah. You will keep in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். So when we go back to that verse, the mind, go back to English. The word mind here, it says etzer. The word in Hebrew is etzer. இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை எபிரேய பாஷையில எட்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. Do you know what etzer means? எட்சர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? It means imagination. அது கற்பனை, இமேஜினேஷன். So perfect absolute peace surrounds those whose imaginations are consumed with you. They confidently trust in you. எவர்களுடைய சிந்தை, எவர்களுடைய கற்பனை, இமேஜினேஷன்ஸ் உம்மாலே முழுமையா விழுங்கப்பட்டிருக்கிறதோ அவங்களை நீங்க பூரண முற்றிலுமான சமாதானத்துல வைப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தை உங்க மேல இருப்பதுனால.